மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. சென்னை அடையாறில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். தவிர இதை கூட நான் சொல்ல விரும்பல வேணாம்னு நினைச்சேன். சில தொலைக்காட்சிகள்ல அவங்க சொன்ன செய்தியை போட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது போல கட்சி மாறி செல்பவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படத்தான் முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது போன்ற கட்சி தாவிகளுக்காக இல்ல, என்னோட பயணிக்கிற உண்மை தொண்டர்களுக்காக. அதனால அந்த இடத்துல உடனடியாக அடுத்த நிர்வாகி அந்த இடத்துல அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுக நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் போறதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி போறதும் புதுசு இல்லாட்டி கூட அதிமுக வேகமா கிடைக்கிறதுலாம் பொலிட்டிக்கல் விமர்சனம் சொல்றாங்க. சில பேரு கட்சி தோல்விக்காக ரீவாம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கட்சி தலைமையிட்ட பேசுறது இதான் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். இப்ப புதிதாக நமது கூட்டணி நமது கட்சி வெற்றி பெறலன்னாலும் சீட்டு கிடைக்காம இருந்தவங்க இல்ல பல்வேறு சொந்த காரணங்களுக்காகத்தான் போறாங்க. இன்னும் பார்த்தா சில நண்பர்கள் போனாங்க, பரிதாபமா இருந்துச்சு. அவங்க அங்க நீங்களே தொலைக்காட்சிகள்ல போட்டீங்க, நான் அப்பதான் பார்த்தேன். ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 10 மணிக்கு அங்க கேட்ட கூட திறக்காத அளவுக்கு இருக்கிற இடத்தை நோக்கி இவர்கள் போனது. இன்னும் பல முறை மந்திரியா இருந்தவங்க, எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பகுதியில கட்சியால பலன் பெற்றவர்கள். இன்றைக்கு தோல்வி அடைந்ததுனால அவங்களும் பொறுப்பு தானே. தோல்விக்கு கட்சி மாத்திரம் பொறுப்புன்னு சொல்றதை விட, ஏன்னா பல பேர் இன்னைக்கு போனவங்க ஏற்கனவே அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களோட நான் சில பேர்ட்ட கூட பேசினேன். அவர்கள் 1000 காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் கட்சியில இருந்துட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு தலைமையிட்ட இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாமே தவிர, இது மாதிரி போறவங்க அவங்களை பத்தி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்காக வருத்தப்படதான் செய்ய வேண்டியது. அமமுக சில நிர்வாகிகளும் அதே போல அதிமுக சில நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களில் பேஸ்புக்ல எல்லாம் எழுதுறாங்க. இது சரியான தருணம், அமமுக அதிமுகவோட இணையணும், டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்து வழி நடத்தணும் அப்படின்னு பேசுற கருத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கருத்து என்ன? இல்ல 2017 நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே என்ன நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தானா. அதனால 6 மாதம் பொறுத்திருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாது இல்லை. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கௌரவத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருந்தேன். அது தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்க கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து தாவிக அலுவலக வாயிலில் அதிமுகவினர் நின்றது பரிதாபமாக இருந்தது, கட்சி தாவிகளுக்காக வருந்துகிறேன் என்றிருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். அதிமுக கூண்டோடு கலையவில்லை என்றிருக்கிறார் டிடிவி தினகரன். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.